ஒரு மனநோயாளி ரோட்டில் போகிறாரு. மனநோயாளினாலே இந்த குழந்தைகளை கல் எடுத்து எறிவாங்க. ஒன்று அங்கே ஓடுனான். உடனே இப்போ அந்த மனநோயாளி ஓடினதை ஓடி போய் என்ன செஞ்சார், ஒரு இந்து டெம்பிளுக்குள்ளே ஓடினார். ஓடிட்டு அங்கே இருக்க திருநீர் எடுத்து பட்டை போட்டுக்கிட்டு ஒரு காவி துண்டை போட்டுட்டு வெளியே வந்தார். ஒன்று அந்த மக்கள் நினச்சாங்க நம்ம ஆள், நம்ம ஆளியா நடிக்காதன்னு விட்டாங்க. இன்னும் கொஞ்சம் போனால் அங்கிட்டு ஒரு இஸ்லாம் தெரு வருது, அங்கே கல்லை கொண்டு எரிய வந்தாங்க. அவர் பள்ளிவாசலுக்கு ஓடினார், ஒரு தொப்பி எடுத்து வச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டார். இப்போ அவங்கள என்ன நினச்சிட்டாங்க, இது நம்ம ஆள், பாய் நம்ம பாயாக இருக்கார் அப்படின்னு விட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் போனாங்க, கடற்கரை பக்கத்தில் சர்ச் இருக்குது, அங்கே கல் எடுத்து எரிய வந்தாங்க. அங்கே போனார், ஒரு ஜெபமாலையை தூக்கி கழுத்தில் போட்டுட்டு ஓடி வந்துட்டார். இது நம்ம ஆள். அப்போ அவன் கேட்டான், ஏண்டா ஆண்டவர் இந்துவா இஸ்லாமா முஸ்லீமா? ஆண்டவன் எந்த மதம்? நல்லவர்கள் இருக்கும் மதமே அந்த மதம். கைகளை தட்டி. இஸ்லாமா இந்துவா கிறிஸ்தவனா? ஆண்டவன் எந்த மதம்? நல்லவர்கள் எங்கே இருக்கிற அங்கதான் அந்த மதம் தான் என்ன மதம்? நல்லவர்கள் மதம். அட போங்கடா போங்கடா போங்க, பைத்தியக்காரன் நீங்க தாண்டா, நான் இல்லைன்னா. நம்ம வாழ்க்கையிலே உலகமெல்லாம் திகிலும் சஞ்சலம் இருந்து ஒரு விதம் உங்களை துரத்தினார்களானால் நீங்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுகிற ஒரே ஒரு மதம் அல்ல, ஒரு நாமம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அவற்றுக்குள் நீதிமான் ஓடி சுகமாய் தங்குகிறான்.